ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்சரிங் ஸ்டேஜ் பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாடலில் இருக்க யூவியை கொஞ்சம் அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். ஏ கொடுத்து நான் எல்லாமே செலக்ட் பண்ணேன்னா சில யூவிஸ்லாம் அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாவோட யூவியோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏ கொடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணி யூவியில் ஆவரேஜ் ஐலாண்ட் ஸ்கேல் நான் கொடுக்கும்போது இப்படி இருந்த யூவிஸ் இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக ஃபிட் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மேஜர் இருக்க யூவிஸை செப்பரேட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கிறத தனியாக வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவல் சைஸஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட் ஹெச் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஹரிசாண்டலாக எல்லாமே ஷார்ட் ஆகிரும். ஸோ இப்படி வந்துடும் நம்மளுக்கு. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த யூவிஸ் எதையும் நம்ம ஸ்கேல் பண்ணக்கூடாது. பிளெண்டர் இந்த ஆவரேஜ் ஐலாண்ட் ஸ்கேல் கொடுத்தோன்னே எல்லாமே ஆவரேஜாக ஸ்கேல் ஆகி நமக்கு ஃபிட்டாக கிடச்சிருக்கும், எக்ஸப்ட் திஸ் லெக்ஸ். ஏன்னா லெக்குன்றது நம்ம கொடுக்க போகிற சிங்கிள் கலர் தான். ஸோ இதை நீங்கள் பெருசாக வச்சாலும் சின்னதாக வச்சாலும் ரிசல்ட் ஒன்று தான். நான் என்ன பண்ணுறேன், இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மீதி இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதை பெருசாக இங்கே ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். இது சிங்கிள் மெட்டல்ன்றதுனால. ஓகே, இப்போ அலைன்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்றதை ஆவரேஜ் ஐலாண்ட் ஸ்கேல் கொடுத்து செக் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸோ இதில் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மெட்டலில் தவிர மீதி எல்லாமே செலக்ட் பண்ணி ஆவரேஜ் ஐலாண்ட் ஸ்கேல் கொடுக்குறேன். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நான் இதோட லெக்கை மட்டும் தூக்கி ப்ராப்பராக இந்த இடத்துல வச்சுறேன். ஸோ எந்த யூவியும் ஓவர்லேப் ஆகாமல் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண மாடலை சப்ஸ்டிஸ் மேட்டரில் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெண்டுத்துக்கான மெட்டீரியலை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையானது ஒரு மெட்டல், ஒன்று ஃபேப்ரிக். ஸோ ஃபஸ்ட் நான் அதை குரூப் வச்சு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ஃபில் லேயர் போட்டு பேஸ் கலர் மட்டும் வச்சுட்டு ரேண்டமாக ஏதோ ஒரு கலர் கொடுத்துட்டு நான் இதை குரூப் பண்ணி மாஸ்க் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணி இதை மட்டும் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குரூப் எல்லாமே எனக்கு ஃபேப்ரிக் அப்படின்ற நேம் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதை குரூப் பண்ணி லெக் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே 1 by 1 ஸ்டாக் ஆகிருக்கறனால நம்ம ஒரு தடவை கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இப்போது இதுக்கான கலர்ஸை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கோட கலர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பிளாக். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி பிளாக் வச்சுக்கிறேன். அண்ட் தென் லெக்கோட கலர் இதை இந்த ஆல்மோஸ்ட் மிட் டோன் நான் கொஞ்சம் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பேஸ் கலர் ரெண்டுத்துக்கும். ஸோ இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்ததில் எனக்கு இந்த ஃபேப்ரிக் ஈக்குவலாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி கீழே போட்டு செலக்ட் பண்ணி டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துட்டு இதை ப்ராஜெக்ட்ன்ற இந்த ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போது பேஸ் கலரில் வெறும் கலர் மட்டும் ஆனில் இருக்குது. ஸோ அகைன் நெக்ஸ்ட்டு நான் அதே லேயரை டூப்ளிகேட் பண்ணி ஃபேப்ரிக் அப்படின்ற நேம் கொடுத்துட்றேன். ஸோ ஃபேப்ரிக்கில் நான் ஃபஸ்ட்டு பேஸ் கலரை போடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரஃப்னஸ் அண்ட் தென் நார்மல். ஸோ இது கிளாஸ்னு வரதை ரஃப்னஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த கன்ஃபியூஷன் வேணாம். ஏன்னா நமக்கு இந்த கிளாஸ்ன்னு இருக்க இடம் வந்து நமக்கு பிளாக் கலர் வந்து பிளாக் தான். ஸோ பிளாக் கலர் நான் டெக்ஸ்டர் பேஸ் கலரில் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒயிட் வந்து நமக்கு ரஃப்னஸ் வந்து ஃபுல் ரஃப்பாக இருக்கணும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒயிட்டில் இருக்கிறத நான் ரஃப்னஸில் போட்டுக்கிறேன். அண்ட் நார்மலில் இருக்கிறத நார்மல் மேப்லேயே போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு ரிசல்ட் வந்து இப்படி கிடைக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த நார்மல்ஸ் எல்லாமே வெளியே எம்போஸ் ஆகிருக்கு. நான் ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து கலர் ஸ்பேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நார்மல் மேப்பில்
ஓப்பன் ஜிஎல் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு நார்மல் செல்லாம் உள்ளே போயிருக்கு. ஸோ இப்போது நம்ம பேஸ் மெட்டீரியலை ரெடி பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பேஸ் கலர் லெவல்ஸ் போட்டு பேஸ் கலரில் நான் அதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட டைலிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேபி 8. அண்ட் தென் ரஃப்னஸ் இன்னொரு லெவல்ஸ் போட்டு நான் இதை ரஃப்னஸில் ஓரளவுக்கு நல்ல ரஃப்னஸ் கொடுத்துட்றேன். ஸோ ரஃப்னஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இது நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் எனக்கு பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ரிசல்ட் ஆல்மோஸ்ட் சிமிலராக கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெக்கோட மெட்டீரியலை பார்க்கலாம். ஸோ லெக் பேஸ் கலர் இது. ஸோ ரஃப்னஸை 0.3 வச்சுக்கிறேன். டிஃபால்ட்டாக 0.3 இருக்குது. ஸோ அதிலே விட்டுறேன். இல்லை 0.2 வச்சுறேன். அண்ட் தென் மெட்டாலிக் வேல்யூவை கொஞ்சம் நான் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நமக்கு டார்க் கிரேடு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு பெயிண்ட் லேயர் போட்டு ப்ரஷ் டூலில் சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துட்டு இதோட ஸ்ட்ரோக் அண்ட் ஃப்ளோ ஒரே இதில் வச்சுட்டு கலரை டார்க் கலர் வச்சுக்கிறேன். ஸோ ஒபாசிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் மோடில் மல்டிப்ளை வச்சுட்டு இதோட ஒபாசிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எரேசர் டூல் எடுத்துகிட்டு இதை நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி இந்த ஒரு வீல் க்ளோஸாக கிடச்சிருக்கு. ஸோ டெக்ஸ்சரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் ஜோனை இந்த டெக்ஸ்சர் போதும். அண்ட் தென் இந்த பில்லோவில் ரிங்கிள்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். இல்லை ரிங்கிள்ஸோட டெக்ஸ்சர்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி சப்ஸ்டன்ஸ் மைண்டில் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்டில் போட்டு லோட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இருக்க விஷயத்தை எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சிமெட்ரி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஹைட்டை மட்டும் நான் எனேபிள் பண்ணி கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் மாஸ்க் பெயிண்ட் லேயர் எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் இது கொஞ்சம் பிளர் லேயர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இது பிளர் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கமும் நமக்கு டிவிஷன் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இங்கே கொஞ்சம் டெப்த் நம்ம கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் டெப்த் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது போதும். இங்கே நமக்கு ஒரு இன்க்ரீஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் எனக்கு இந்த டெப்த்து ஓரளவுக்கு பெட்டராக கிடச்சிருக்கு. அண்ட் தென் இங்கே தெரிகிற நம்ம குட்டி குட்டி ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரிங்கிள்ஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். நார்மல் லேயர் போட்டுட்டு இதில் நார்மலை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டெக்ஸ்சர் நமக்கு மேட்ச் ஆகுதுன்றதை செக் பண்ணுவோம். ஸோ தேர்ட் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. நான் ப்ரொஜெக்ஷன் லேயரை செலக்ட் பண்ணி பேஸ் கலரில் நான் இந்த டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது இங்கே லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் பெயிண்ட் பண்ணும்போது எனக்கு ரெசல்யூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்குது. ஸோ இதே மாதிரி ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட்டில் வச்சு நம்ம இதை பெயிண்ட் பண்ணலாம்.
நார்மல் மேப் வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணோன்னா எனக்கு இந்த ஃபீல்டுக்கு ஈக்குவலான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தேர்ட் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி அன்வான்டாக இருக்க சில விஷயத்தை நான் க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ அகைன் இங்கே ஒரு பெரிய ரிங்கிள் இருக்குது. ஸோ தேர்டில் செகண்ட் நார்மல் மேப்பை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அந்த ரிங்கிள் எங்கே இருக்குன்றத செக் பண்ணுவோம். ஸோ இந்த ரிங்கிள் மேட்ச் ஆகும்னு தோணுது. அகைன் இந்த இடத்துல இருக்க ஓவரால் ரிங்கிள்ஸை நம்ம பெயிண்ட் பண்ணுவோம் பில்லோக்கு சென்டரில். ஸோ மறுபடியும் பழைய ரிங்கிள்ஸ் எடுத்து ஸோ இது ஆல்மோஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணி விடுவோம். ஸோ அகைன் எரேசர் டூல் செலக்ட் பண்ணி கொஞ்சம் க்ளீனப் பண்ணுவோம். ஸோ எனக்கு இப்போ ஒரு ஆர்கானிக் ஃபீல் கிடைக்குது. ஓவராலாக அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு க்ளோஸான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அகைன் உள்ள கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரிங்கிள்ஸ் இருக்கு. ஸோ தேர்ட் ஜூம் இன் பண்ணி ஸோ மிரர் ஆட் பண்ணி சைடில் இருக்க ரிங்கிள்ஸை நம்ம கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ எரேஸ் டூல் அன்வான்ட் ரிங்கிள்ஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பெட்டரான ஒரு ஆர்கானிக் ஃபீல் கிடைக்குது ஈவனாக. ஸோ இப்போ நம்ம இதை ஜிஎல்பி வியூவில் இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைலில் எக்ஸ்போர்ட் டெக்ஸ்சர்ஸில் ஜிஎல்டிஎஃப் மெட்டாலிக் ரஃப்னஸ்னு இருக்கும். இப்போ நான் விண்டோஸ் ஜிஎல்பி வியூவில் செக் பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு. ஸோ பியூர் எஃப்எம் பக்கத்தில் வச்சு செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண 3D மாடல். ஸோ இதோட நம்ம செஷன் முடியுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.